I personally believe that the youth of a country can change the country. நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதா மேம் சொல்லிட்டாங்க. there was no limitation. All heroes, all actors விட actually Ratnamala, this girl, I see her becoming a director. ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸாக இருக்குது எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ பராசக்தி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் சுதா மேம், வெல்கம் ஸ்ரீலீலா, வெல்கம் எஸ்கே அவர்களே, வெல்கம் அதர்வா அவர்களே. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் தெரில. ஏன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் படம் வரும்போது சரி, ஒரு டேரக்டர் அவங்களோட விஷனோட ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் வரும்போது சரி, எங்கேருந்து அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்டே விட்டுறேன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? SK25. மெஜாரிட்டி எப்பவுமே நம்ம டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் சொல்கிறோம். இது வந்து 1960s நடந்த ஒரு நிகழ்வை சுற்றி ஒரு புனைவு கதை தான். ஸோ அந்த கதை வந்து என்ன சொல்லணும்னா, இட்ஸ் அ நார்மல் இமோஷ்னல் ஸ்டோரி பிட்வீன் டூ பிரதர்ஸ், பிட்வீன் அ கேர்ள், அ பாய், ஒரு பாட்டி, குடும்பங்கள், அந்த ஊர், அந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் பண்ணாமல் இருக்கணுன்னாலும் அவங்க வந்து அதை தவிர்த்து இருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கிற ஒரு நிகழ்வு, அந்த டைமில் நடந்த ஒரு போராட்டம், அது எப்படி எஃபெக்ட் பண்ணுச்சு. அண்ட் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் தேட் இந்த ஃபேமிலியில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். பேக்ட்ராப் தான் அந்த மொழி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மற்றபடி இது வந்து ரெண்டு அண்ணன் தம்பி பத்தின கதை, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே இல்லை, நாட்டில் நடக்கிற கதை. ஓகே. ஸோ உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கேரக்டர்ஸாக உங்களை அட்ரஸ் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் எப்படி எவால்வ் ஆகி வந்தீங்க, இப்போ அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டீங்களா இல்லை இன்னும் அந்த கேரக்டரில் தான் இருக்கீங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அண்ணன்ட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்கே ஆஸ் செழியன். எஸ், ஆமாம். செழியன் வந்து அந்த தம்பி பாசம்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி. எப்படி தம்பிக்கும் அண்ணன் மேலே பாசம் இருக்கும், ஆனால் அண்ணனுக்கு வந்து அந்த தம்பி வந்து ரொம்ப சேஃபாக நல்லா இருக்கணுன்ற கன்சர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு அண்ணன். பட் பேரலாக அவனுக்குன்னு சில கோட்பாடுகள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி, அப்புறம் அதிலே ஒரு சேஞ்சு, அவனை கான்ட்ரடிக்ட் பண்ணிவிட்டு இது இல்லை இதுதான் சரின்னு இன்னொரு வாழ்க்கை. ஸோ எல்லாத்துக்கும் எது கரெக்டுன்னு நம்ம ரியலைஸ் பண்ணி எது சரியோ அதை நோக்கி நகர்றது தான் இந்த செழியனோட கேரக்டரும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ட்ராவலும். ஓகே. இதுலேருந்து பர்சனலாக என்னென்னா, நான் இது வரைக்கும் எனக்கு வந்து தம்பி இல்லை வீட்டில். ஸோ அதே மாதிரி நான் சினிமாலேயும் இது வரைக்கும் அண்ணன் தம்பி படம் பண்ணவே இல்லை. அண்ணன் தங்கச்சி பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அது. ஸோ நான் இப்போ யாரையாவது இப்போ நான் எல்லாருமே தம்பின்னு கூப்பிடுவேன். நான் ஜென்ரலாக எல்லோரும் அண்ணன் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் எப்போவுமே அண்ணன் தம்பி பாசம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டுறதுக்கு ஒரு படமாக இந்த பராசக்தி இருக்கும். சின்னதுரைன்ற கேரக்டர் பற்றி பேசலாம். ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு அண்ணன் ஒரு தம்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. ஒரு தம்பியாக நீங்கள் அவரை செல்லியன் எப்படி பார்க்குறீங்க, எஸ்கே எப்படி பார்க்குறீங்கன்றது ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, பொதுவாக வந்துட்டு ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஏர்லி ஆன் இன் மை கரியர் இல்லையா, நான் எப்போவுமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸில் போட்டுக்க பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் ரெகுலர் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ண மாட்டேனோ அதெல்லாம் அந்த கேரக்டரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு. ஓகே. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருக்கான், அண்ணன் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் தான் அண்ணன். பட் இங்கே போய் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி நான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் டே ஒன் நான் அவர் கூட வந்து செட்டில் மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் டே ஒனில் நாங்களாம் ஆக்டர்ஸாக தான் மீட் பண்ணோம். பட் ஆஸ் டேஸ் ப்ராக்ரஸ்ட் இல்லையா, ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். அண்ட் இப்போ இருக்கிற ஃபேஸில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சின்னதுரை கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% சின்னதுரையாக இருந்தாலும் ஒரு 50% அதர்வாக இருப்பான். ஸோ தட் வே இட்ஸ் மச் ஈஸியர் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதா மேம் சொல்லிட்டாங்க. there was no limitation. ஓகே. ஸோ எனக்கு என்ன தோணுதோ நான் போய் அவங்க கிட்ட கேட்பேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாமா அது பண்ணிக்கலாமா, பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால்
பிடிக்கலன்னா கேவலமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு அந்த எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இமிடியேட்டாவே நான் கேவலமாக இருக்குது, ஆமாம் கேவலமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பட் அதுவும் வந்துட்டு என்னன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு லைட்டர் நோட்டில் தான் போயிட்டு இருந்தது. அண்ட் இட் ஃபெல்ட் வெரி லைவ்லி. அண்ட் ஐ திங்க் எனக்கு வந்துட்டு ரியல் லைஃப்பில் சிவா பிரதர் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, இல்லை செழியன் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, ஐ திங்க் லைஃப் வில் பி செட்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். அண்ட் ஒரு க்ரக்ஸாக சொல்லணுன்னா அதுதான் சின்னதுரை. ஒரு மோட்டிவ் இருக்குது, அதை நோக்கி அவன் வந்துட்டு பயணிக்கிறான். பட் அதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது. அண்ட் அண்ணன் வந்துட்டு ரொம்ப பாசமாக இது பண்ணாத, இது இப்படி இந்த ட்ராக்ல போகக்கூடாது, அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஐ திங்க் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓவரால். சூப்பர். இது பேரும் அடிச்சுக்கிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு வில்லன் ஹீரோ ஃபைட்னா அதை நீங்கள் வந்து அழகாக கொரியோகிராஃப் பண்ணிடலாம். 2 ஹிட்டு, இவங்க 2 அடி, அவங்க 2 அடி, இங்கே ஒரு இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொரியோகிராஃப் இருக்கும், நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நான் வந்து உன்னோட பவர்ஃபுல்னு நான் நினைப்பேன், ஆப்போசிட்டில் இருக்கவங்க உன்னோட பவர்ஃபுல்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது வந்து பவருக்கான சண்டை இல்லை, பாசத்துக்கான சண்டை. 2 பேருமே பாசம் தானே. அவருக்கும் நான் முக்கியம், எனக்கும் அவர் முக்கியம். அப்போ அந்த சண்டை போடும்போது அது எப்படி இருக்கணுன்றது தானே. அது எனக்கு ரியல் லைஃப்பில் அது இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அது இது வரைக்கும். அவர் வந்து ஒரு தம்பியோட சண்டை போட்டுருப்பாரு சின்ன வயசுலேயே. அது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் அடி தான் வாங்கியிருக்கேன் அக்காட்ட நிறையா. பேசாமல் அதோட உட்காந்துடணும் நம்ம. ஸோ அந்த சீன் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை மேம் ஷூட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 2 பேரோட கான்வர்சேஷன். அது நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி அண்ணன் ஜென்ரலாக ஒரு வீட்டில் அது வந்து ஒரு சண்டைக்குள்ளே இருக்கும் அந்த கான்வர்சேஷன், அந்த சீக்வன்ஸே அப்படி இருக்கும். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இவரோட அந்த சீனை பண்ணும் பொழுது. சூப்பர் சூப்பர். இப்போ ஸ்ரீலா அவர்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி இதிலேருந்து மேம் கிட்ட பேசி சம்மப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து செலியனா அவரை பார்க்குறதும், சின்னதுரை அவரை பார்க்குறதும் தனித்தனியான்றதை தாண்டி அண்ணன் தம்பியாக ஒரு காம்போவாக பார்க்குறது வந்து எப்படி இருந்தது மேம் இதுவாக விஷுவலாக பார்க்கும்போது? ஐ திங்க் இனிஷியலி ஐ ரிமெம்பர் டெல்லிங் சிவா, நாங்கள் லுக் டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவா வந்து அப்போ அந்த மத்ராசி படத்துக்காக கொஞ்சம் ஹெஃப்டியாக இருந்தார். ஹி வாஸ் வெல் பில்ட் அண்ட் ஆல் தட். தென் இந்த படத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், 6 years அப்படி ஒரு டைம் ட்ராவல் இருக்குது. ஸோ ஐ செட் ஐ வாண்ட் யூ டு பி தின் அண்ட் வைரி அண்ட் ஆல் தட். தென் ஹி டோல்ட் மீ ஐ லுக் வெரி யங் இஃப் ஐ டூ தட், பிகாஸ் அவரோட அண்ணனா ப்ளே பண்ணோம். ஸோ ஐ செட் அதெல்லாம் எனக்கு தெரியாது, யூ ஹேவ் டு லுக் thin அப்படின்னு சொல்லிட்டு. just before 5 days before shoot I said you're looking younger than him. நான் முன்னாடியே சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு. so he said that 4 times, so I knew then. yeah, அது பயங்கரமா அவர் எஃபெக்ட் பண்ணிச்சு. but somehow then we aged him down a little bit more. இன்னும் கொஞ்சம் கூட I think we took off அந்த beardலாம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு, அவர் யங்கஸ்ட் இவர் ஓல்டஸ்ட் what do you say அந்த மீட்டருக்கு போயிட்டோம் and managed. and என்னன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அந்த காலத்து 1960s இப்போ நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அண்ணனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தலைமையில் சத்தியம் பண்ணிங்கன்னா அது அந்த பயத்திலே நீங்கள் வாழ்வீங்க. யூ வில் நாட் பிரேக் தட் சத்தியம் இல்லையா? ஸோ இட்ஸ் அ வெரி பியோர் அந்த காலத்து ரிலேஷன்ஷிப். ஒரு அண்ணன் ஒரு தம்பியை பார்த்து பாசமாக காசு கொடுக்கறது, அந்த தம்பிக்காக என்ன வேணால் பண்ணுறது, அவரோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ஜென்யூனான ஒரு இமோஷன் ஆஃப் த 60s. அதர்வா நியூ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிம் த்ரூ அவுட், அண்ட் ஹீ நியூ எக்ஸாக்ட்லி வாட் சீன்ஸ் ஹீ ஹேஸ், வாட் லைன்ஸ் ஹீ ஹேஸ். அது ரொம்ப ஒரு துள்ளலான ஒரு கேரக்டர். அது அவர் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். இவர் கேரக்டர் வந்து அது பல ஒரு சைக்கிள்ஸில் போயிட்டே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இட் கம்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட்ஸ் த ஆர்க் அட் தி எண்ட். ஸோ ஆல்சோ ஜெயம் ரவி சரோட கேரக்டர் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல்லி ஆர்க்ட் கேரக்டர். ஹிஸ் இஸ் மோர் வாட் டு யூ சே, இட்ஸ் மோர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்படி தான் இருப்பேன். அது மோர் லைக் சுதா. ஐ ஃபீல் ரியலி ஐ ஃபீல் தட் சம்டைம்ஸ் அந்த கேரக்டரோட எனக்கு பயங்கரமாக எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். சூப்பர் மேம். அப்போ ஸோ மச் சாட்டிஸ்ஃபைட் 2 பேரும் அண்ணன் தம்பியா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. யா வெரி வெரி என்ன தெரியல, அது இட் வாஸ் வெரி நைஸ். லைக் எனக்கு நான் ஃபஸ்ட் வந்து எனக்கு இந்த ஒரு பழக்கம் உண்டு. நம்ம ஷூட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் உடனே எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெடியூல் பிரேக் இருக்கும், 1 டேயாக இருக்கட்டும் 2 டேஸாக இருக்கட்டும், அதை போட்டு பார்ப்பேன். போட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்னா,
ஜிவிக்கு தான் காட்டுவேன் ஃபஸ்ட்டு பிகாஸ் ஐ திங்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிரிட்டிக். ஜிவி, மை எடிட்டர், தீஸ் பீப்புள் வில் see it அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். பார்க்கும்போது அவங்க சண்டை போட்ட காட்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து சிவா ஹேஸ் லுக் வெரி ஒரு அண்ணன் மாதிரி இருக்கணும். ஓகே, எவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஐ ஃபெல்ட் ஸோ குட். சூப்பர் மேம், சூப்பர். No. Hello. Director also did some. ஜெயிச்சிட்டமாரா ஓகே. இல்லை நிஜமாவே அது இருந்தது. பிகாஸ் செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. வென் யூனோ ஹில் ஹிட் his brother, அதுக்கப்புறமா ஹில் டூ திஸ் டு his shirt and he'll go. அந்த தம்பியும் ஒரு மாதிரி பார்ப்பான். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. உங்களை வந்து நாங்கள் படங்களில், தெலுங்கு படங்களில் பார்த்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது இங்கே தமிழ் படத்தில் உங்களை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தமிழ் எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருக்குன்றதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு ரத்னமாலா பற்றி பேசலாம். ஓகே, ஸோ எனக்கு ஐ பின் வெயிட்டிங் இப்படி ஒரு தமிழ் லான்ச்சுக்கு மெயின்லி. அண்ட் இந்த படம் ஆக்சுவலி இஸ் அ பிளெஸ்ஸிங் எனக்கு. ஸோ எனக்கு ஒரு மதுரை கனெக்ஷன் பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் when I got to know about this film, I went to Madurai and came. And next time again after Madurai எனக்கு கால் வருது. அண்ட் அப்போது எனக்கு ஸ்டோரி எல்லாம் when I got to know, அப்போ I knew that the characters from Madurai. ஸோ அது மீனாட்சி அம்மா டெம்பிள் ஒரு சென்டிமெண்ட் was something I was attached to. ரத்னமாலா பற்றி சொல்லுங்கள். ஓகே தானே? அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. Ratnamala is a rebel. And yeah, so usually I'm a soft spoken person, but உள்ள ஒரு rebel இருக்கு. ஆனா the world has suppressed me a lot to hide it. In the sense I would just like not show that side. ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் I've gotten little more confident என்னோட ஸ்கின்ல. ஸோ அந்த சேஞ்ச் ஆயிடுச்சு பர்சனலி, ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி. ஸோ திஸ் கேரக்டர் எனக்கு அப்படி இட் ஹெல்ப் மீ அ லாட். அண்ட் மேம் வாஸ் ஆல்வேஸ் பிரேக்கிங் மை கோகனட். லைக் இப்படியெல்லாம் சாஃப்டாக இருக்கும் கோகனட்டா, ஏன்னா யூ ஹாவ் டு பிரிங் இட் அவுட். இவ்வளோ சாஃப்ட் எனக்கு ஐ திங்க் மேம் சா த்ரூ தட் ஐம் ஆல்வேஸ் அ லிட்டில் அப்படி. ஸோ இல்லை, யூ ஹாவ் டு பி அ ரெபெல், யூ ஹாவ் டு ஸ்பீக் அப். ஏன்னா எனக்கு கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளம் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். ஆனால் அதெல்லாம் ஐ ஓவர்கேம் வித் மை கேரக்டர். லைக் திஸ்னா ரொம்ப பயந்த மாதிரியே இருப்பாங்க மேம் பக்கத்தில் இருக்கும்போது. மேம் ஐம் நாட் ஸ்கேர்ட் மேம், ஸ்டில் லவ் ஹர். ஸோ இட்ஸ் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, ஒரு பழைய பீரியட் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருந்தோம், அது சம்மந்தமாக தான் படித்தோம், அதில் வாழ்ந்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ இதுவும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லையா? அன்றைக்கி பேக்கப்னோடனே கேஷுவலாக மாறிடுவீங்களா இல்லை எப்படி? அது அவங்கள தான் கேட்கணும். பட் ஆன் செட் பர்ஃபெக்டாக தான் டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் மெத்தட் ஆக்டிங் பண்ணுங்க, இல்லை சும்மா வந்து ஸ்பான்டேனியஸாக நடிச்சு கொடுங்க, ஐ டோன்ட் கேர். எனக்கு வேண்டியது கிடைச்சதா போதும், அவ்வளோதான். ஸோ பட் ரீசர்ச்ன்றது வந்து அபவுட் அவங்க கேரக்டர்ஸ் பற்றி. அப்போ வந்து என்ன பொழுதுபோக்கு இருக்கும் உங்களுக்கு? 60களில் எதுவுமே இல்லை. ஆராமசாமி ஐயா சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து அவர் மதுரையிலேருந்து வந்து பச்சைப்பன் கல்லூரியில் படித்தார். அப்போ படிக்கும்போது அவருக்கு வந்து சினிமாலாம் பார்க்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ யாராவது கொஞ்சம் காசு இருக்கிறவங்க வந்து இவரை கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு. இல்லை சார் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க அப்போ ஹோல் டே அப்படின்னு சொன்னால், விடிய they'll be just talking politics, they'll be talking politics, country பற்றி. இட் வாஸ் ஸோ நிறைய பேசுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறதே இல்லைல்ல, அவங்களுக்கு அதுதான் பொழுதுபோக்கு அப்போ. ஓகே. ஸோ இப்போ இவங்க கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை வந்து ஒரு பொழுதுபோக்கு காட்டணும், இவங்க ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு அவர் சைக்கிளில் போயிட்டுருப்பாரு. ஓகே. யூனோ அப்போ பைக்ஸ் கிடையாது. அவங்களோட அந்த வாழ்வாதாரம், அந்த ஒரு பொருளாதாரம் ஆஃப் தேர் ஃபேமிலி, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்போ நீங்கள் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். லைக் யூனோ ஒரு கிளாஸ்க்கு போய் அவர் டியூஷன் எடுக்கிறதுக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. ஒரு ஹோல் மாதத்துக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து நாங்கள் 1960s எவ்வளோ இருக்கோம் அந்த கிளாஸ்க்கு, எவ்வளோ எல்லாமே ரீசர்ச் பண்ணி கொடுத்தது. ஸோ 2 ரூபா வந்து ஏன் 2 ரூபா அப்படின்னு கேட்பாரு. இப்போ வந்து பார்க்குற ஜென்சிக்கோ ஆல்ஃபாக்கோ வாட் எவர்க்கோ 2 ரூபா, அது என்ன 2 ரூபா, வாட் இஸ் த பிக் டீல் அபவுட் 2 ரூபா அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவருக்கு அந்த 2 ரூபா would have been his entire salary மேபி, யூனோ. ஸோ அந்த உலகத்துக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ், இந்த மெட்ரிக் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே ஒரு கம்பேரிசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அது
என்ன சொல்கிறது, அதுக்குன்னு சீன் பண்ணாமல் சீனுக்குள்ளே தோஸ் ஃபேக்டர்ஸ் வில் கம். அப்போ லைட்ஸ் நிறைய போட முடியாது, உங்களால் பல்பு நிறைய போட முடியாது. இப்போ டிவி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போது there was ரேடியோனா ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் ரேடியோ இருக்காது, ஒரு தெருவுக்கு ஃபுல்லாகவே ஒரு ரேடியோ இருக்கும். ஸோ எல்லோரும் ரேடியோ செய்தி கேட்கணுன்னா எல்லோரும் வந்து அங்கே, இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும் எல்லாருமே டீ ஷாப்க்கு தான் போயிட்டு படிப்பாங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் சீனில் இருக்குது. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான். பட் அதையும் தாண்டி இஃப் லைக் லீலா, ஐ நோ ஷீ ஸ்பீக்ஸ் டு grandparents, her mother, அந்த ஜெனரேஷன் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ பூர்ணிமா அவங்களோட older people in a family, me talking to my relatives, அதெல்லாம் நிறைய நடந்தது. நாங்கள் சினிமாவிலேருந்து பெருசாக வந்து லைக் ஓகே 60s இருந்த படங்கள்லேருந்து லுக் எடுக்கலை. ஓகே ஓகே. Like I remember taking my dad's photograph and I sent it to Shiva. Okay. And like that we modeled his look on something else. Amma's look, அவங்க வந்து மெடிசன் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இவங்களுக்கு அம்மாவோட லுக் தான். ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு காஸ்டியூம்ஸ்மே அம்மாவோடது யூஸ் பண்ணிருந்தீங்க? இல்லை, ஜுவல்ஸ் மட்டும். ஜுவல்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து ஹேண்ட் பெயிண்டட், திஸ் லேஸ் இஸ் ஆல் ஹேண்ட் பெயிண்டட். இதெல்லாம் வந்து படத்துக்காக பண்ணது. She did some extra for the promotions. Okay. Yeah. Hello, excuse me. இவங்களுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணோம். இவங்க பேசுறாரு. இல்ல மேம், இருங்க மேம். நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதை எடுத்து இப்படி வைக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுவாங்க. இப்ப கீழ விலை வருமான்னு எல்லாம் பார்க்க போறாங்க. அந்த விலை வருமா எங்க கமெண்ட்ஸ்ல போனா நான் சொல்றேன், எல்லாரும் விட all heroes, all actors விட actually ரத்னமாலா, this girl, I see her becoming a director. ஸோ ஏதாவது நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சீனில், சம்டைம்ஸ் வில் பி ஸோ பிஸி, ஐ சே ரத்னா ஜஸ்ட் வாட்ச் தெம். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பின்னாடி இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு, கம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. she'll make my life easy. ஸோ மேம் சொன்ன மாதிரி மேமோட அப்பா ஃபோட்டோலாம் உங்களுக்கு அமிச்சு இப்படி தான் இருக்குன்றது லுக்காக இது பண்ணுறாங்க. பட் ஸ்கிரிப்டை தாண்டி ஸ்கிரிப்ட் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அந்த 60s பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா? எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து என்ன மாதிரி எமோஷன், என்ன ஃபீல் எல்லாமே தெரிஞ்சிச்சு. பட் லுக்காக என்ன செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில. இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, சரினா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க தான் லுக் செட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஷீஸ் டன் மல்டிபிள் ஃபிலிம்ஸு, வெரி வெல் நோன் எல்லாமே. ஸோ அந்த டைமில் நான் சுதா மேமை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் அப்போ தான் முடியெல்லாம் வளர்த்து வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லை, பாய்ஸ்க்கு எப்போவுமே வந்து தாடி பொசசிவ்னஸ் இருக்கும், இல்லை முடி பொசசிவ்னஸ் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த முடிவை வளர்த்து, ஸோ நான் என் மைண்டில் என்னென்னா ஓகே லாங் ஹேர் வைக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் ஒரு சும்மா பேஸ் ஐடியா கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போய் லுக்குக்கு போய் உட்கார்றேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணதே பின்னாடி இருக்கிற ஃபங்க்கு தான் கட் பண்ணிட்டேன். ஒரு செகண்ட் நான் எப்படி பார்க்குறேன், முடி போச்சு அப்படி பார்க்குறேன். முடிஞ்சது, ஒரு செகண்டில் முடிஞ்சது, முடிஞ்சது. அது ஒரு மாதிரி பாரம் ஆயிடுச்சு ஆட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செஷன் பண்ணோம் லுக்கு, ஆல்மோஸ்ட் லைக் 2.5 hours பண்ணியிருப்போம். ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் சம்வேர் எனக்கு அந்த லுக்கு பெருசாக செட் ஆகல. பட் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் நான் கேட்டேன், இது ஓகே இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு ஒரு நாள் கழித்து வந்து ஃபோன் பண்ணாங்க, இல்லை வில் ஹாவ் டு டூ இட் அகேன், அது வந்து செட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 2 நாள் கழித்து திருப்பி போகிறேன். பட் இந்த டைம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அந்த லுக்ஸு கூகுளில் பண்ணி பார்த்துட்டு 60s எப்படி இருந்தாங்க, இல்லை 70s எப்படி இருந்தாங்க, இல்லை ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி போஸ்ட் பண்ணுவாங்கங்கிறத போய் பார்த்தேன். ஸோ அங்கே நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, காஸ்டியூம் எல்லாமே போட்டு நான் இப்போ இருக்கிற மாதிரி நின்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் அந்த 60s இல்லை 70s இல்லை 80s அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று வந்து போஸ்ட் பண்ணோன்னா எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்பாங்க, இல்லை இந்த சைடில் இப்படி வந்து நிற்கிற மாதிரி எப்போவுமே ரிஜிடாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. வேறு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இடுப்பை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்படி தூக்கிட்டு ஒரு கால் இப்படி வச்சுட்டு நிற்பாங்க. ஓகே. ஸோ தட் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் லுக்கு போய் செட் பண்ணும்போது அப்போ தான் அந்த கர்லி ஹேர் லுக் பண்ணாங்க. அப்போ பார்க்கும்போதே வந்துட்டு சுதா மேம் சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த வாட்டி வாட் மேட் அ டிஃப்ரென்ஸ் வாஸ், அங்கே போய் போஸ்ட் பண்ணும்போது நான் அந்த இதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி இடுப்பை தூக்கிட்டு ஒரு காலை இப்படி வச்சுட்டு, அண்ட் தோஸ் பிக்சர்ஸ் ஒர்க்டு. ஸோ அங்கேருந்து பேஸ் ஹோம் ஒர்க் இவ்வளோ தான். பட் மீதி வந்து ஃபார் அ ஃபிலிம் லைக் திஸ் அண்ட் ஃபார் அ டைரக்டர் லைக் சுதா மேம் எல்லாமே வந்துட்டு த்ரூ த ப்ராசஸ் தான் நம்ம கற்றுப்போம். ஸோ நான் டே 1 நான் சின்னதோட என்ன புரிஞ்சுக்கிட்டு போனேனோ, பை த லாஸ்ட் டே அது வந்து வேற ஒரு வெர்ஷன் என் மைண்டில் வந்து நின்றுச்சு. ஓகே ஓகே சூப்பர். ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த கதைக்களம் கேரக்டர்ஸ் இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம், இப்போ நான் 85 பிறந்தேன். நான் ஒரு 90 வரும்போது சினிமா பார்க்குற
பழக்கம் வந்துருச்சு. அதில் அந்த காலத்து படங்களை வீட்டில் அதிகமாக பார்ப்பாங்க. அப்போ தேட்டர் அதிகமாக கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. வீட்டில் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் ஏதாவது கேசட்ஸ் இருக்கும் பழைய படங்களோட ஸோ அது எங்கேயோ நமக்கு ஃபெமிலியராக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் பேண்ட் போட்டிருக்குது, அதெல்லாம் அந்த ஹேர் ஸ்டைல் இப்படி வைக்கிறதுன்றது. அண்ட் நமக்கு டெலிவிஷன் வீட்டுக்கு வந்த காலகட்டங்களில் அந்த பாட்டெலாம் நிறைய இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரும். உதாரணத்துக்கு காவிய புதன் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் மைண்டுக்குள்ளே பிக்சராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம அதை போட்டுக்கிறோன்றதான். நான் அப்போ சொன்னதான் எனக்கு லுக்கு செட் ஆனதான் நான் கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாகவே இருப்பேன். அண்ட் இந்த ரீடிங் பண்ணும்பொழுது உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அந்த டீட்டெயில் இருக்குது. தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவன் டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசினான் அப்படின்னு தான் இன்றைக்கி எழுதுவோம். ஒரு செல்ஃபோன் எடுத்தான் டக்குன்னு அடித்தான், இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போனான்றது இருக்குல்ல. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இது சூப்பர். என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னா எப்படி தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் போகணும் அந்த இடத்துக்குன்றது. இது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே டீட்டெயிலிங் இருக்குது. இன்னொரு பக்கம் கேரக்டருக்கு ஒரு டீட்டெயில் இருக்குது. அவன் எப்படி இருப்பான்னு. அப்புறம் சிலர் அந்த டைமில் இருந்தவங்கள கேட்கும்பொழுது அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து அந்த டைமில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் வந்து படத்துக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் பேர் ராமசாமியா? ஆமாம். இல்லை இன்னொருத்தர் நம்ம படத்தில் கூட நன்னனா நடிச்சிருக்காரு. நன்னன் அவர் வந்து தமிழ் ப்ரொஃபஸர் பிரபாகரன் சார். இப்போ அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்லுவாங்க, என்ன எப்படிலாம் இருக்கும், பேசிக்ஸ் மட்டும். பட் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க 2 பேருமே சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து இப்படி இவங்க அவங்க மதுரையில் வந்து அவங்க இல்லை பேசுவாங்க. அவங்க இவங்கன்றதெல்லாம் இன்னும் லேட்டராக தான் வந்துச்சுன்றதை அவங்க சொன்னாங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்தில் இது படித்தவங்க. அதுலேயுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த டைம் காலேஜ் போகிறவங்களே ரொம்ப கம்மி குரூப்பு. அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அன்னைக்கு இருந்த மக்களுடைய மனநிலைக்கு படித்து வரணுன்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ காலேஜ் போனால் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்களோடதே வேறு மாதிரி இருக்குன்றது தான். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்க முடியும். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக டோட்டலாக மாத்திர ஒர்க் நம்ம பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் ஒரு ஏபிசிடி மட்டும்தான் வச்சுக்கணும். நம்ம அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன ஸ்கிரிப்டில் சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே போய் இவால்வ் ஆகிக்கணும். அண்ட் நான் இந்த கதை கேட்ட நாள்லேருந்து மேம் என்ன சொல்கிறாங்களோ அது ஓகே, அதை நான் மைண்டுக்கு எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா இவ்வளோ வருஷம் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் அவ்வளோதான். கதைக்குள்ளே டீட்டெயிலிங்கில் நான் போகவே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ படிக்கல இதை பற்றி, இந்த வரலாறை பற்றி. அவங்க ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வேறு. அவங்க இந்த கதையை பற்றி அவ்வளோ படித்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அது ஓகே. அவங்க யாரை இந்த படத்துக்குள்ளே என்ன காஸ்டிங்காக கொண்டு வந்தாலோ டெக்னீஷியன்ஸாக கொண்டு வந்தாலோ அதுதான் என்னுடைய டெசிஷன்றது. அதர்வா சின்னதுரை 2 பேராக நான் பார்க்குறேன். ஸோ அதர்வாக்கு சின்னதுரை கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும், அதே மாதிரி சின்னதுரைக்கு அதர்வா கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் தான். நான் இந்த படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து ஆனஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் இமீடியட்டாக என் மைண்டில் வந்தது பிகாஸ் சுதா மேம் வந்துட்டு கூப்பிடுறாங்க, இது போயிட்டு வில் ஜஸ்ட் see how it works out அப்படின்னு சொல்லி தான் அந்த மைண்ட் செட்டில் நான் வந்தேன். பட் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போகும்போது என்னென்னா நம்ம கேரக்டர் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கிரிப்டை படிக்கும்போது நல்லா இருந்தது அந்த ஃப்ளோ ஆஃப் இவெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் எனக்கு உண்மையிலே இன்றைக்கி நான் படம் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, நான் சுதா மேம் கிட்டே அதான் சொன்னேன், தட் நான் இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஐவ் பின் ஆன் ஸ்க்ரீன் இஸ் இந்த படம் தான். அண்ட் எனக்கு ரியல் லைஃப்பில் ஒரு இடத்துல என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை வந்துட்டு கால் வந்துட்டு ஆடிக்கிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்து மேக்ஸிமம் ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக்க பார்ப்பாங்க பிகாஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன படம் பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது இந்த படம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு 50% நான் சின்னதுரையை அப்ரோச் பண்ணாலும் 50% நான் எனக்குள்ளே வந்துட்டு என்னோட ட்ரேட்ஸ் என்ன இருக்கோ, இல்லை என்னோட ஆட்டிடியூட என்ன இருக்கோ அதை வந்துட்டு நான் ப்ளே பண்ணேன். விச் மீன்ஸ் நான் ரொம்ப ஈஸியாக இதை வந்துட்டு என்னால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அஃப்கோர்ஸ் வித் சுதா மேம்ஸ் கைடன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகுது, இல்லை மீட்டரை கொஞ்சம் கம்மியாகுதுன்னா அவங்க சொல்லிடுவாங்க, இது இப்படி பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்கோ. அண்ட் அவங்கக்கிட்ட வந்து நடிப்பெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அது வந்து சில கியூஸ் இருக்கும், இப்படி பண்ணலாம் இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கியூ தருவாங்க, அந்த கியூஸ்லேருந்து பிக்கப் பண்ணுறது தான். ஸோ ஐ திங்க் ஓவரால் எனக்கு வந்து ரெண்டுத்துக்கும் அவர் சொன்ன மாதிரி ஒரே ஆன்சர் தான் இருக்குது. ஆமாம். அண்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி டு கெட் திஸ் ரோல். சூப்பர். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷனாக மேம்கிட்ட கேட்குறேன். மேம், இப்போ இது வந்து எல்லாருக்குமான கேள்வி, ரவி சாரும் சேர்த்து தான். ஸோ இந்த கேரக்டருக்கு இவங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குல்ல, ஒய் சின்னதுரையா அதர்வா ப்ளே பண்ணணும், ஒய் வந்து செலியனா எஸ்கே ப்ளே பண்ணணும், ஒய் ரத்னமாலாவா ஷீலா ப்ளே பண்ணணும், ரவி சார் வந்து திருநாடனா ப்ளே பண்ணணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக பேசும்போது நீங்கள் என்டப் பண்ணுங்கள். சின்னதுரை பற்றி பேசலாம். ஒய் சின்னதுரை நீட்ஸ் அதர்வா? ஐ திங்க்
எனர்ஜெட்டிக்காக வேணும். ஓகே. அண்ட் ஐ நோ அதர்வா ஆக்சுவலி குவாய்ட்டாக இருப்பாப்புல, வெளியிலலாம் அப்படி அப்படி இப்படி இப்படி குவாய்ட்டாக. பட் ஆக்சுவலி இஸ் ஃபுல் ஆஃப் பீன்ஸ். யூ கான்ட் கண்ட்ரோல் ஹிம். அப்படியே எனர்ஜெட்டிக்காக அங்கேயே குதிச்சுட்டு இருப்பாங்க. யா லைக் அந்த சிவகங்கையில் நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணும்போது பரதேசி அப்போலேருந்து ஐ நோ வாட் அதர்வா இஸ் ஆக்சுவலி. He's not that quiet person. He is quiet also, but there is a madness to him. Okay. அது வந்து ஈஸியாக he was able to do it very easily. Like Arjun, who co-wrote with me, அவனுக்கு டவுட்ஸ் இருந்தது, அதர்வாவால் இது புல் ஆஃப் பண்ண முடியுமா இல்லையான்னு. பிகாஸ் இஸ் ஆல்சோ மை அசோசியேட் டிரெக்டர். ஸோ எல்லாரும் உட்காந்து லைக் ஆக்சுவலி இங்கே காஸ்டிங் பண்ணும்போது எவ்ரிபடி சிட்ஸ் அண்ட் டிஸ்கஸஸ். ரொம்ப ஃப்ராங்காக தான் எனக்கு சொல்லுவாங்க, கதை சரியில்லை, சீன் சரியில்லை, இது என்ன டயலாக் எழுதி வச்சுருக்க, அப்படி தான் பேசுவாங்க என் அசிஸ்டன்ஸ் என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் தே செட் வி டோன்ட் நோ வி ஹேவன்ட் சீன். அவர் சொல்கிற மாதிரியே அவரோட எனர்ஜியை வந்து அப்படியே என்ன சொல்கிறது, அமுக்கி வச்சுட்டு தான் அவரை வச்சுட்டு படம் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் ஹீஸ் பிளேயிங் அ ஹை எனர்ஜி கேரக்டர். அது ஃபேக்காக இருக்கக்கூடாது, ஃபால்ஸாக இருக்கக்கூடாது. எல்லாரும் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாகவே பேசுகிறீங்க ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு போய் இந்த இப்போது மேமோட எனக்கு எந்த வித பழக்கமும் இல்லை, அதிகமாக எங்கேயும் வெளியில் மீட் பண்ணது எதுவுமே கிடையாது. ஃபிலிம் அவ்வளோதான், அவங்க படம் பார்த்துருக்குறோம் அவ்வளோதான், பேசினது கூட இல்லை. ஒரு வாட்டி இறுதி சுற்று டப்பிங் அப்போது மேம் இந்த டப்பிங் தேட்டரில் பார்த்தேன். நான் வேறு படம் டப் பண்ணியிருந்தேன். அப்போ மேடி சாரும் அவங்களும் வந்தாங்க, அப்போ மீட் பண்ணோம். ஆக்சுவலாக துரோகி படத்துக்கு நான் அவங்களோட ஃபஸ்ட் படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன், அதில் ஒரு கேரக்டருக்கு. அப்போ நான் மேமை மீட் பண்ண முடியல. ஓகே. என்னை வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து அனுப்பிச்சிருந்தார், அவர் இப்போ டிவி ஷோ ஜட்ஜ்னால அனுப்பிச்சிருந்தார் என்ன. அப்போ நான் போய் ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன். பட் நான் அந்த இதில் செலக்ட் ஆகலை. அதை மேம் மென்ஷன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பண்ணலன்னா நான் செலக்ட் பண்ணாமல் இல்லை, நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபைடாக இருந்தீங்க அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னாங்க. ஓகே. ஆனால் எங்கேயோ ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இறுதி சுற்று ட்ரெய்லர் நான் தான் ரிலீஸ் பண்ணேன், சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. இன்னொன்று இருக்குது, சரி இங்கே சொல்லலாம். சூரரை போற்று படம் வந்து நான் வந்து கதையை படிச்சுட்டு சரியில்லைன்னு சொன்னதாக மேடம்க்கு வந்து தகவல் மேம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்ததாக அவங்களுக்கு தகவல். எனக்கு செட் ஆகலைன்னு. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சேரவே இல்லை. சும்மா சொல்கிறாருங்க, போயிருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து தகவல் என்னன்னா, இது வந்து என்ன இது இந்த படம் கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு செய்தி. நான் சொன்னேன், ஐயோ இந்த ஆக்டருக்கு வந்து கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்னா பண்ணணும் தானே, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன் மேம். மாநாடு வந்து பாதியில் ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு நிறுத்திட்டாங்க. அப்போது அதை நான் என்ன வச்சு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த படம் சூப்பர் ஹிட்டே ஆகும், பிபி சார்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், இது சிம்பு சாரை வச்சு தான் கண்டினியூ பண்ணணும், ஏன்னா இது ஆரம்பிச்சாச்சு அவரை வச்சு, அதனால் இதை கண்டினியூ பண்ணிட்டோம், இது ஆரம்பிக்கலைன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது தான். இதுதான் மேம் நமக்கு இப்படி இருக்க தான் எனக்கு பெட்டராக இருக்கும். நான் இல்லைன்னா அதை சொல்லியிருப்பேன் மேம், ஏன் ஒரு வேளை பிடிக்கலன்னா கூட ஏன் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் மேம். எனக்கு அது வந்து ரீச்சே ஆகலை இந்த கதை தான்றது. ஓகே, இப்படி இந்த மாதிரி எங்கேயோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன ரீசன்றதெல்லாம் இனி நம்ம அதை இது பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ பர்சனலாக பண்ணாலும் எப்படி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த ஸ்கிரிப்டில் இதை சொல்லணும் அப்படின்னா நான் போய்ட்டு மேம் இதில் இது மட்டும் நான் சொல்லலாமான்னு 1 minute அப்படின்னாங்க. போச்சுரா அப்படின்னா டக்குன்னு இப்படி பண்ணாங்க. இப்போ டைரி எடுத்து வச்சு ஒரு பேனை எடுத்துகிட்டு நவ் டெல் மீ அப்படின்னாங்க. ஓ சூப்பர் அப்படின்னு. அப்போ தான் அவங்கள ஃபஸ்ட்டு இது அவங்க இது எனக்கு தெரியாது இல்லை, அவங்க எல்லார்ட்டேருந்தும் சஜஷன்ஸ் எடுத்துப்பாங்க. யார் அதை பார்த்து இது இப்படின்னு சொன்னால் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேனா ஓகே. அப்போ எனக்கு அந்த சீன் பட்டுச்சு. சரி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ரோல் வந்து சம்மர் ஒரு ரிபல், பட் சாமிங்காக இருக்கிற ஒரு ரிபல். அது ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லாருக்கும் பயங்கரமாக ஹை வரணும்னா இந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் லவ் இந்த இதை பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த இன்டர்வல் பாயிண்டில் வந்து அந்த எலிவேஷனை மீட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது எனக்கு படிக்கும்போது தோணுச்சு, ஒரு ஆடியன்ஸாக தான் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுன்றதுலாம் இல்லை. அது சொல்லும்போது உடனே நோட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கும் இது 2 தான் பிடிக்காது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கனெக்ட் ஆகிட்டு. ஸோ என்னன்னா மேம் வந்து எப்படின்னா நான் சொல்லிட்டேன் நீங்கள் எதுனாலும் ஓகே மேம் சொல்லிட்டேன். ஆனால் எனிதிங் ஒரு வாட்டி என்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க மேம். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று பயங்கரமாக வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம்ல அந்த 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 ட்ரஸ்ட்டுன்றது அது வேறு மாதிரி போயிடுச்சு. அது வேற எங்கேயும் போயிடுச்சு. ட்ரஸ்ட்டை தாண்டி ஒரு வார்த்தை தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா ஓகே மேம் அப்படின்றது தான் இது.
Super, அப்படி super. அமைஞ்சது. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன வந்து இந்த ரோல் கரெக்டாக இருக்குன்னு தோணிடுச்சுன்னு நினைக்கிறேன். நைஸ். ஸோ 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இல்லை அப்படிலாம் இல்லை, ஹீஸ் பிரைட். நைஸ்டா. அது காம்ப்ளிமெண்ட்லாம் நான் சொல்ல. ஒரு ஆக்டரா யூ ஹேவ் டு பி பிரைட். அதர்வைஸ் இட்ஸ் வெரி ஐ காண்ட் ஒர்க் வித் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் நாட் பிரைட். ஆக்டர்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இல்லைன்னா நான் மை ஜாப் இஸ் நாட் டு டீச் தம் ஆக்டிங். மை ஜாப் இஸ் டு ஜஸ்ட் டிரெக்ட். ஏதோ ஒரு வேர்ட் ஐ கிவ், அ கியூ ஐ கிவ், விச் அவங்க பயங்கரமான நடிகர்களாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நடிப்பு வருதுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு they go to some other this thing, which all of them, என் படத்தில் இருக்கிற லைக் காளி வெங்கட் எடுத்துக்கோங்க, who's my favorite actor. யாராக இருந்தாலும், ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட், ஒரு டயலாக் பேசுகிற ஆர்டிஸ்ட் கூட 40-50 ஆடிஷன்ஸ் இருக்கும். நிறைய பேரை வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். நாடன் கேரக்டருக்கு ரவி சார் அப்ரோச் பண்ணது, அவர் ஓகே சொன்னது, அவர் என்ன சொன்னார்? அவர் இல்லை, இல்லாட்டி அவர்கிட்ட கேட்டிருப்பேன். அவர் என்ன சொன்னார்? ஆக்சுவலி ரவி வந்து எனக்கு இந்த மாதிரி காஸ்டிங் அகேன்ஸ்ட் கிரீன்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக நல்ல நடிகராக இருந்தார்னா, அவர் பண்ணாத ஒரு கேரக்டர், அவர் வந்து ரொம்ப சார்மிங், ஸ்வீட், லவ்வபிள், கைண்ட் ஹீரோ, லைக் தட் ஓன்லி, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. லைக் மாதவன் வந்து இறுதி சுற்றுக்கு முன்னாடி பண்ணது. யா, ஸோ பிளேயிங் ஒன் ஆல்ஃபா மேல் கைண்ட் ஆஃப் அ திங். அது வந்து இட் வாஸ், ஐ தாட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு அவர் தெரியாது, பெருசாக தெரியாது. மீட் பண்ணியிருக்கோம், அவர் எங்கள் படத்தை பற்றிலாம் ட்வீட் பண்ணியிருக்காரு, அவருக்கு இறுதி சுற்று ரொம்ப பிடிச்சி ட்வீட் பண்ணியிருக்காரு. பட் ஆகாஷ் நியூ ஹிம் வெரி வெல். ஸோ ஆகாஷ் ரீச்ட் அவுட் டு ஹிம் அண்ட் தென் ஹி செட், சரி மேம் சொல்கிறாங்கன்னா I will read the script அப்படின்லாம் சொல்லி, then he called me before reading the script. அவர் கால் பண்ணி he said, மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை போய் நான் சூட் ஆவேன் இந்த ரோலுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, ஸோ that I'll give it a chance அப்படின்னு. why do you think that I'll suit it அப்படின்னு. I said, I don't know, you read it, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. After reading it, அவரோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் வாஸ், மேம் தி ஸ்கிரிப்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அதுதான் சொன்னார் ஃபர்ஸ்ட்டு. அப்புறமா என்ன சொன்னார், யா இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், இட்ஸ் திஸ், இட்ஸ் தேட் அப்படிலாம் ஸ்கிரிப்ட் பற்றி தான் பேசினார். பேசிட்டு லாஸ்ட்டில் சொன்னது என்ன, ஓகே கமான் மேம், நம்ம ஐ ஜம்ப் இன் டு இட், வில் டூ இட் அப்படின்னு. நான் நினச்சேன் ஸ்கிரிப்ட் சூப்பர் சொல்கிறாரு இவர், நோன்னு சொல்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ ஐம் லைக், யூ வாண்ட் டு டூ இட்? ஐம் சேயிங், சார் அதுக்கு தானே ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்க மேம் அப்படின்னாரு. ஸோ said ஓகே. ஸோ தென் இட் வாஸ் வெரி பிரேவ். அந்த டைமில் அவருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஹீரோ, ஹீ இஸ் தட், யூனோ. அண்ட் இஸ் ஆக்சுவலி அவர் விஸ்காம் ஸ்டூடெண்ட், இது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகிற ஒரு ஸ்டூடெண்ட். ஹி வாஸ் லைக் தட். So much of international cinema he watches. டைரக்டர் ஆகணும்ன்ற எண்ணமோ இருக்கு. யா, நானும் நாங்க உட்காரும்போது the amount of cinema we talk, அவருக்கு நிறைய, like all of them I've given older films, some films that match that character, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அவருக்கும் கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய லிஸ்ட்டு. அந்த இவங்க 2 பேரும் மேக்ஸிமம் பார்க்கல, அவர் அந்த லிஸ்ட்டில் எல்லா படமும் பார்த்துட்டாரு, ஏற்கனவே பார்த்துருந்தாரு. ரவி வந்து people started, everybody hates him after watching the movie. புரியுது. Yeah, like என்னோட best friend, she watched it and she said, oh god, she is a big fan of Ravi's. She said, oh god, I hate him. இதேதான். So I told Ravi, when I told Ravi, he's happy because people are hating you, na smile becomes bigger and bigger. Yeah, because he's like, okay, so I've done my job well. சூப்பர். Yeah. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து அவங்களோட மைல்ஸ்டோனான படங்கள் 25, 50, 75, 100ன்றது வந்து அது ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும். பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். அது வெளியிருந்து பார்க்குற எங்களுக்கு, இவரோட 25th ஃபிலிம் இப்படியான ஒரு சூப்பரான ஒரு படத்தோட வருது அப்படின்றது. ஸோ இது பிளான்டா அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 கேள்விக்கான பதில் இல்லாமல் இப்போ நான் இந்த படம் பேசிகிட்டு இருந்த டைம்லேயே நமக்கு வேறு படங்களும் இருந்தது. ஸோ இது கரெக்டாக 25ஆக பண்ணால் நல்லா இருக்குன்றது. பட் இதை இனிஷியேட் பண்ணது வந்து ஆகாஷ் தான். ஓகே. ஆனால் இது வந்து 25th ஃபிலிமாக இருந்தால் நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக அவரோட ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் இதுதான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் நம்ம ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறோம், அது 25th இருந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னாரு. ஓகே. அண்ட் இன்னொன்று,
எனக்கு வந்து எப்பவுமே இந்த 25, 50, 75லாம் சொல்லும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இல்லை. ஓகே. ஸோ நான் அது ஓகே நான் இல்லைண்ணா சரி அது 25th ஓகே தான், பட் அது லோகோ இல்லைன்னா நாள் அனௌன்ஸ்மெண்ட் நாள் அந்த லோகோலாம் போட வச்சார் அவர். ஓகே. இப்போ இருக்க லோகோவில் முன்னாடி வேறு 25 ஒன்று இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி, பட் 25th ஃபிலிம் அது. ஆனால் நம்ம மைல் ஸ்டோன் செலிப்ரேட் பண்ணி பழகிட்டோம். அதில் இப்படி ஒரு ஃபிலிம் வருதுன்னும் போது அது இன்னும் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. எனக்கு அந்த 25 மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்தது காரணம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட், இப்படி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி அண்ட் இது சொல்கிற கதை, அதுதான் இன்னும் அது ஸ்பெஷல் ஆகுது. அது 25ன்ற அந்த நம்பரை வந்து மேபி இவ்வளோ நாள் நம்ம ஒன்று கஷ்டப்பட்டு ஏதாவது நல்லதாக கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு இது கரெக்டாக கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் இந்த படத்தோட எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் எனக்கு இது ஸ்பெஷலாக இருக்குது. மேமோட ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை மேமாக இருக்கட்டும், இல்லை கூட நடிக்கிற எல்லாருமா இருக்கட்டும், இதோட மியூசிக், சாங்ஸு, இதோட பீரியட், இதோட கிராண்டியர் அண்ட் இதோட கண்டென்ட், ஒரு மொழி, நம்மளோட மண், நம்மளோட மக்கள், தியாகம், இன்ஸ்பிரேஷன், இதில் எதை தொட்டாலும் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு இன்னும் அது ஸ்பெஷலாக மாறிடுச்சு. சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் வந்து நம்ம ஸோ கனெக்டடாக ஆகிட்டோம் அப்படின்னா அந்த படத்துலேருந்து நம்ம போட்டிருந்த காஸ்டியூம்ஸோ இல்லை அக்சசரிஸ் ஏதாவது ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சில ஆர்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ கனெக்டடாக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க பராசக்தியில் அந்த வேர்ல்டில். அப்படிங்கும்போது அதோட ஞாபகார்த்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கா? அப்படி ஏதாவது எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். நான் கேட்க சொல்லுங்கள், நான் எல்லா படத்துலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் சூப்பர்ண்ணா. எல்லா படத்துலேருந்து ஏதாவது குட்டி குட்டியாக. இப்போது நம்ம அமரன் இருக்குன்னா அந்த பேட்ஜும் இதுவும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்துலேருந்து என்ன அவங்க கொடுக்கறதுக்கு ஓகே, இந்த காஸ்டியூம் இட்செல்ஃப் கிடைச்சாலும் ஓகே, இல்லை இந்த பேகு இல்லை பென்னு ஏதோ ஒன்று கேட்டிருக்கேன். ஓகே, வாங்க சொல்லியிருக்கேன். நைஸ். உங்களுக்கு? அந்த ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்கெட் ஷர்ட், ஒயிட் ஷர்ட்டும் அந்த பேண்ட்டு அங்கே வச்சுருந்தாங்களே அந்த ஷர்ட் தான் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. பட் எனக்கு புது ஷர்ட் வேணாம், அது ஏற்கனவே யூஸ் பண்ண ஷர்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. சூப்பர். ஓகே. உங்கள் ரத்னமாலாக்கு நீங்கள் நிறையா சொல்லுவீங்க போலயே. அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் கேட்டுருக்கேன். எனக்கு ஆக்சுவலி இந்த வாட்ச் அண்ட் இந்த ரிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஓ, இதெல்லாம் படத்தில் வந்ததா? எஸ் எஸ். ஓகே, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஏன் பராசக்தியை தியேட்டரில் பார்க்கணும், அவங்களுக்கு எப்படியான எக்ஸ்பீரியன்ஸை பராசக்தி கொடுக்கும் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். சரி, நீங்கள். ஐ திங்க் பராசக்தி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெரி ரேர்லி இந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது இட் வில் பி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் தே வில் நாட் ஃபர்கெட் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. சூப்பர். ஓகே, நான் உங்களுக்கு பராசக்தி என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் வித் எல்லா எமோஷன்ஸோடையும். அதாவது அண்ணன் தம்பி பாசம், காதல், வீரம், புரட்சி, இது எல்லாமே இருக்கும். ஸோ என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ், அதுவும் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க உயிரையும் கொடுத்து எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்மளாம் இப்படி இருக்கிறதுக்கு. இதை நாம் இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், இது உணர முடியும். அண்ட் ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சூப்பர்ண்ணா, சூப்பர். ஷீலா அவர்களே? I think it's a revolutionary film, and இப்போ content is very important. So எனக்கு sensible people will also really find lots of meaning in it and get inspired from it. And holistically, now personally I would want to take the family adukapra future kids also, I would want them to watch a film like this. And educationally also, ஒரு interesting story that happened once in real life also aspects irundhu எனக்கு curiosity factor extra irundhu. And plus the family and the love track is very entertaining. It's a breather in the film. So a whole package of entertainment, love, songs, family, reason, revolution. சூப்பர். ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு. அந்த 2 வரிக்கான மீனிங் என்ன, ஏன் அப்படி சொல்றோன்றது தான் இந்த பராசக்தி. சூப்பர். மேம்? See, I think India, demographically, we are the youngest nation in the world. Like, I think 65% of our population is between 16 to 35 or something like that. I don't know the statistics exactly, but I know we are the youngest nation. Majority of youngsters. Yeah. So,
I think, to me, the backbone of a country is the youth. ஸோ அவங்களுக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் சொல்லணும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். நிறைய வீரர்களோட கதைகள் இருக்குது நம்ம மண்ணில், நம்ம மண்ணை சார்ந்த கதைகள் ப்ளஸ் வெரி பாசிட்டிவ் ஒன்ஸ். யூனோ இப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இல்லாமல் youth should know these stories and they should get inspired to be that. அன்றைக்கி என்ன பிரச்சனையோ, இன்றைக்கி என்ன பிரச்சனையோ, நாளைக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு நாட்டில் வந்து as a young nation we should stand for our rights, for what is right. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். செழியனோட ஸ்டோரி, இந்த சின்னதுரையோட ஸ்டோரி, ரத்னாவோட ஸ்டோரி, இதெல்லாம் நார்மல் பீப்புளே கிடையாது. இவங்கெல்லாம் நார்மல் பீப்புள் who become absolutely extraordinary people circumstancesல. That happens very easily with youngsters. சூப்பர் மேம். அடிஷ்னலாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இவ்வளோ வருஷம் நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முன்னாடியே இன்டர்வியூவில் சொன்னது தான், சுரை போட்டிருக்கு முன்னாடியே இந்த ஒரு இது இருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுன்ற ஐடியா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ வருஷம் இந்த ஸ்கிரிப்டில் ட்ராவல் ஆயிருக்கீங்க, இவ்வளோ பேர் இதுக்கு அரைவ் ஆயிருக்காங்க. பர்சனலாக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்குன்றது தெரிஞ்சுக்கணும் மக்களோட. Very 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 excited. This will be my set. This will be a theatrical release. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு இறுதி சுற்று பார்த்தது, அப்புறம் குரு பார்த்தேன், அண்ட் நவ் ஐ வாண்ட் டு see this film. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட உங்கள் 4 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பராசக்தி நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.